பின்பு வயோதிகனாகி தன்னுடைய பெற்றோரை கவனித்து, தன்னுடைய பிள்ளைகளை கவனித்து, பேரன் பேத்திகளை கவனித்து, இப்படி குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு, இந்த குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் சிவையனம சிவையனம என்று சொல்லிக்கொண்டு இல்வாழ்க்கை தர்மத்தில் எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காமல் நாள்தோறும் தர்மம் செய்து வாழ்பவர்கள் தான் இவர்கள். அவர்களைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றும் அவர் கூறுகிறார். அப்போ இப்படியெல்லாம் குடும்ப பாரத்தை 6லிருந்து 60 வரை சுமந்து கொண்டு, அப்படி குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலும் மூச்சுக்கு 300 தடவை சிவைய நம நமசிவைய என்றோ நாராயண நம என்றோ ஓம் சரவணபவ என்றோ சொல்லிக்கொண்டு இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறானே, அவன் தவம் செய்பவர்களில் எல்லாம் மிகுந்த உயர்ந்தவன், மிக்க உயரமானவன், மனையுள் இருந்த